ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன். இன்னைக்கு நம்ம ஒரு ஃப்ளார் எப்படி நெட் கிளாத்தில் வச்சு போடுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு ஃப்ளவர் ட்ரா பண்ணியிருக்கேன். அது மேலே நெட் கிளாத் வைக்க போகிறேன். வச்சு பால் பின் இருக்கு இல்லையா, அதை வந்து 4 பக்கமும் வந்து பின் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ 4 சைடுமே நல்லா ஸ்டிஃபாக இருக்க மாதிரி நெட் கிளாத் வச்சு பின் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 4 பக்கமும் பின் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ஸ்டிச் போட போகிறோம். நான் வந்து சில்வர் ஜரி எடுத்திருக்கேன். இப்போ இந்த பால் வந்து இந்த பக்கம் இருக்க மாதிரி பின் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ளார் பக்கம் இருக்க மாதிரி பின் பண்ணிங்கன்னா உங்களால் அந்த ஸ்டிச் போட முடியாது. ஓகேவா? நான் வந்து சில்வர் ஜெரி யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து கோல்டு பின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஜெரி நான் ஒயிட் ஜெரி தான் எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு சில்வர் கலரில் பார்டர் வருது அப்படின்னா சில்வர் கலர் கோல்டு ஜெரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் கலர் பேர்ல் பீட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கோல்டு கலர் வருது சாரியில் அப்படின்னா நீங்கள் கோல்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதை ஃபுல்லாகவே சுற்றியுமே அந்த ஃப்ளார் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் வர மாதிரி ஒரு லைன் மட்டும் நீங்கள் போடணும் அந்த ஃப்ளவரை சுற்றி. இப்போ நான் ட்ரா பண்ணியிருக்க மாதிரியே எல்லாமே நான் இதே மாதிரி போட்டு முடிச்சிட்டேன். இப்போ அந்த பின்னை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மெதுவாக வந்து நீங்கள் நெட் கிளாத்தை வந்து எடுத்து இப்படி க்ளோஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு லேயர் லேயராக கிடைக்கும். அந்த ஃப்ளாரில் வந்து ஒரு ஒரிஜினல் லுக் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ அப்படியே வந்து ஒவ்வொரு பக்கமாக வந்து இப்படி எடுத்து விடணும். இப்படி எடுத்து விடும்போது தான் நம்மளுக்கு அந்த ஃப்ளாரில் வந்து லேயர் ஒரு 2 லேயராச்சும் கிடைக்கும் நமக்கு. ஓகேவா? ஒரு பெட்டல்லையுமே வந்து லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். இப்படி நல்லா வந்து டைட்டாக பிடிச்சிட்டு ஒரே ஒரு ட்விஸ்ட்டு, ஒரு 2 ட்விஸ்ட் பண்ணால் கூட ஓகே. நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு நல்லா ட்விஸ்ட் பண்ணி நூலில் வந்து கட்டிக்கணும். நூலில் கட்டினாலும் சரி, இல்லை ஊசி நூல் போட்டு அந்த டைட் பண்ண இடத்த மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கிட்டாலும் சரி. நீங்கள் வந்து அப்படியே நூலில் போட்டு நல்லா டைட்டாக கட்டுறது பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? உங்களுக்கு எப்படி ஓகேவா இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ட்விஸ்ட் பண்ணனால தான் உங்களுக்கு அந்த பெட்டலில் வந்து ஒரு லைன் மாதிரி கிடச்சிருக்கு. அந்த ஒவ்வொரு பெட்டல்லையுமே வந்து லேயர் மாதிரி கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ நான் அதுக்குமே ஜரி தான் எடுத்திருக்கேன். நல்லா டைட்டாக வந்து கட்டிக்கணும். ஸ்டிஃபாக நல்லா டைட்டாக இருக்க மாதிரி கட்டணும். அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். கொஞ்சம் லூஸானாலும் ஒவ்வொரு பெட்டல் இருக்குல்ல, அது எல்லாமே லூஸ் ஆகி பிரிஞ்சிடும். அந்த நெட் கிளாத் வந்து பிரிஞ்சு வந்துடும். நல்லா ட்விஸ்ட் பண்ணுறோம். அதுக்கு மேலே ஜரி இல்லைனா த்ரெட்டு போட்டு நல்லா டைட்டாக வந்து கட்டிடுறோம். ஓகேவா? டைட்டாக கட்டிடணும். கட் பண்ணிட்டு மேலே இருக்க கிளாத்தையுமே அப்படியே கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு நல்லா ஒட்டி கட் பண்ணிடுங்க. எதுவும் பிரியாத அளவுக்கு நல்லா ஒட்டின மாதிரியும் கட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இதுக்கு மேலே நான் 4 mm வைக்க போகிறேன். அதுக்கு நீங்கள் கை ஊசி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த 14 நீடில்லே வரும் அப்படின்னா நீங்கள் இதில் கூட எடுத்துக்கலாம். ஆனால் இதில் நெட் கிளாத் விட்டு எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒன்றா ஸ்டிச் பண்ண வேணாம். ஒரு 4 பால் அப்படியே ஒன்றா போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த பக்கம் குத்தி எடுக்கிற மாதிரி தான் வரும். இது ஒன்றா ஸ்டிச் பண்ண முடியாது. இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த நீடிலில் பண்ணுறதுக்கு. இதில் பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள், இல்லை கை ஊசி வச்சு நீங்கள் தைக்கிறதுனாலும் தைச்சிக்கலாம். ஓகேவா? இது வந்து ஆரி ஒர்க் நீடிலே தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. இப்போ அங்கே ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பக்கம் இழுத்து கொண்டு வந்து இங்கே இந்த பக்கம் இருந்தே தான் நம்ம பால் போடுற மாதிரி வரும். அது 4 mm. ஏன்னா இது ஆரி ஒர்க் நீடிலில் பண்ணுறனால நம்ம லோடிங் ஸ்டிச் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். நார்மல் நீடிலில் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அப்படியே கோர்த்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த பக்கம் நல்லா டைட்டாக இழுத்து ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருந்தே தான் பால் போடுற மாதிரி வரும். ஓகேவா? இப்போ இது வந்து நான் 4 லேயர் கொடுத்து முடிச்சுட்டு நாட் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணணும், அவ்வளோதான் ஃப்ளாரு. அதுக்கு மேலே நீங்கள் வந்து அந்த அவுட்லைனுக்கு வந்து கட் பீடோ இல்லை சுகர் பீடோ நீங்கள் கொடுத்து முடிச்சுக்கலாம். இவ்வளோ தான் நெட் கிளாத் ஃப்ளாரு. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க.